ஆ. நா. பட்னேகர் அவர்களின் கர்ஜனை. பாப்லா சரியான சமயத்துக்கு வந்து சேர்ந்தான். நடுநிசி நெருங்கிக் கொண்டிருந்தது. நீர் கீழே இறங்கியிருந்தன. ஈரத்தரையில் மைத்தென சுகம் உலராமல் இருந்தது. சற்று தொலைவிலிருந்து பாறைகளில் மோதி அலைகள் வெண்நுரைப் பத்தைகளை ஒதுக்கிவிட்டுச் சென்றன. சில கூடவே எடுத்தும் சென்றன. பலத்த மழைக்குப் பிறகு புயல் காற்றுடன் கடல் எழுப்பிக் கொண்டிருந்த கர்ஜனை, ஆர்ப்பரிப்பு பகல் பூராவும் ஓயவில்லை. மாலை பொழுதிற்குப் பிறகு சிறிதும் மட்டுப்பட்டது. இரைச்சல் மட்டும் அடங்கவில்லை. செவி மடல்களை தூக்குவது போல உரத்த ஓசை எழும்பி பரவுகிறது. இந்த பருவநிலையில்தான் பெண் ஆமைகள் கடற்கரைக்கு வந்து பள்ளமான குழிகளில் புகலடைந்து முட்டைகளை இட்டுவிட்டு செல்லும். இந்த பயணம் செம்படவனுக்கு தெரியாதா? பாப்லா இப்படிப்பட்ட தருணத்திற்கு காத்திருந்தான். சரியான சமயத்திற்கு கடற்கரை பக்கம் வந்து சேர்ந்திருக்கிறான். 6 வருஷங்களுக்கு தோணியில் போய் வந்தவன்தான் பாப்லா. ஒரு முறை மீன்களும் வலையுமாக கடலில் இருந்து திரும்பும்போது பாறையில் மோதி தோணியை காப்பாற்ற முனைந்து குதிகாலில் பலத்த அடி. காயம் முடமாக்கிவிட்டுதான் ஆறியது. அதிலிருந்து கடல் பயணம் நின்றுவிட்டது. நல்ல துணை கிடைத்தால் போவது உண்டு. ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் துணை கிடைத்தால் பெருசு. முடவனை மதிச்சு சரிசமமாய் பங்கு போட்டுக் கொள்பவன் எவனாவது இருக்கானா? ஆதாயத்தையும் அதிகாரத்தையும் ஒதுக்கி வைத்தால்தான் துணை பிடிக்க முடியும். செயலிழந்த காலை இழுத்து பறித்து கொண்டு நடந்தான். சில சமயம் கம்பை பள்ளத்தில் செருகி எடுத்து மோந்து பார்த்து முட்டை புதையலை கண்டுபிடிப்பான். காரிருளை கிழித்திக் கொண்டு மின்னல் வெட்டும் பளிச்சிடும். அந்த கனநேர வெளிச்சத்தில் கடற்கரை பரப்பு கண்ணுக்கெட்டிய வரையில் புலப்படும். பாப்லாவுக்கு கண்கள் கூசும். இத்தருணத்தில் பள்ளம், குழி என்று நிதானித்து கைத்தடியை செருகிவிட்டு இளைப்பாறுவது வழக்கம். கிழக்கு திசையில் ஒதுங்கி நிற்கும் தென்னை மரம் தலைவிரி கோலமாக இக்காட்சியை உற்று பார்த்து கொண்டிருக்கும். அதற்கப்பால் ஓர் உண்டினி மரம். இதன் கட்டை லேசாக இருக்கும். தண்ணீருக்குள் அமிழாது, மிதக்கும். கட்டுமரத்திற்கும் பொம்மைகள் செய்யவும் ஏற்றது. இதற்கு சற்று தொலைவில் சிறு கூரை குடிசை. கோரைப்புல் வேய்ந்தது. இதில்தான் பாப்லா வசித்து வந்தான். மின்னல் ஒளி காட்டும் அந்த இருட்டிலும் குடிசையின் புனல் குழாயிலிருந்து புகை படருவது தெரிகிறது. அந்த இருட்டில் படுக்கை கொள்ளாமல் தவித்துக் கொண்டிருக்கும் மனைவியின் நினைவு வந்து சங்கடப்படுத்தியது. நிறைமாத கர்ப்பிணி. இன்றோ நாளையோ பிரசவிக்காலம். இதற்கிடையில் அவளுக்கு ஏதாவது ஏடாகுடம் நேர்ந்து விட்டால்? சென்ற ஆண்டு நிகழ்ந்தது நினைவு வந்தது. பாப்லா நடுங்கி போனான். ரோம கால்கள் குத்திட்டன. எந்த நிலையிலும் அந்த அவக்கேடு மறுபடியும் நிகழ வாய்ப்பு தரமாட்டான். இந்த வருஷம் கணிசமாக சம்பாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆமை முட்டைகளை சேகரித்து விற்றால் கணிசமான வருமானம் கிட்டும். மழைக்காலம் இல்லாதிருந்தால் மீன் பிடித்து நிறைய காசு பண்ணிவிடலாம். இப்பொழுது அடைமுறை. மீன் பிடிப்பு இயலாது. ஆமை முட்டைகளைத்தான் சேகரிக்க வேண்டும். கடற்கரை மணலில் பாதங்கள் பொதிய பொதிய நடந்தான். ஒவ்வொரு காலடியும் சிறு பள்ளமாக குழிந்தது. அடியில் ஆமை முட்டைகள் நசுங்கி போயிருக்குமோ? எதிரே அடர்த்தியான புதர். மனம் சாம்பியது. இந்த பக்கம் ஆமை புகுந்து ஈன்றாலும் கண்டுபிடிக்க முடியாது. இங்கே வந்தது வீண். வேறு திசையில் நடந்தான். மயானம் எதிர்பட்டது. எரிந்து கலைந்திருந்த சிதைகள் தென்பட்டன. சட்டை பையிலிருந்து பீடி எடுத்து பற்ற வைத்துக் கொண்டான். பாறை மேல் உட்கார்ந்து புகைப்பிடித்து ஆசுவாசப்படுத்திக் கொண்டான். பிறகு எழுந்து நடக்கலானான். மனதில் அலப்பிக் கொண்டிருந்த அவலம் விலகியது. கரையோரமாக கவனித்தவாறு நடந்தான். இடது கால் கொஞ்சம் ஆழமாக பதிந்து அங்கேயே நின்றான். மயான பகுதி. அலைகளின் பேர் இரைச்சல் மந்தமடைந்திருந்தது. வேகமும் குறைந்திருந்தது. இத்தருணத்தை எதிர்பார்த்திருந்தது போல பெரிய பெண் ஆமை கடலிலிருந்து கரைப்பக்கம் வந்தது.
சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தது. வெகு தொலைவிலிருந்து வந்திருப்பதால் இளைப்பாறுகிறது போலும். ஆமை மெல்ல முன்னேறியது. எச்சரிக்கையோடு இங்கும் அங்கும் பார்த்து கொண்டு செல்வது போல் இருந்தது. அதற்கு இதுவான இடம் கிடைத்ததும் அமர்ந்தது. பிறகு எழுந்து நாலா பக்கமும் நகர்ந்து பள்ளம் பறித்தது. பெண் ஆமை பிரசவ அவசரத்தில் தவிப்பது தெரிந்தது. வேதனை தாழாமல் ஏற்படும் பரிதவிப்பு. வயிற்றுக்குள் இருக்கும் ஏராளமான முட்டைகள் சங்கடப்படுத்தி கொண்டிருக்கும். 2 அடி ஆழத்திற்கு பள்ளம் பறித்துவிட்டு பேறு காலத்திற்கு ஆயத்தமாகியது. நடைபோக்கில் மெத்தனம் இருந்தாலும் வயிற்று சுமையை இறக்கி வைக்க அவசரப்பட்டுதான் ஆக வேண்டும். பள்ளத்திற்குள் வாகாய் கிடந்தவாறு ஆமை முட்டைகளை ஈனத் தொடங்கியது. பாப்லாவிற்கு இருப்பு கொள்ளவில்லை. பள்ளத்திற்கு அருகில் சென்று ஆமைக்கு பின்புறம் நின்று கவனித்தான். முட்டையிடல் முடியவில்லை. ஒவ்வொரு இடுதலுக்கும் பிறகு வயிறு உப்பி படிவது தெரிந்தது. பெருமூச்சு விடுவது போல் இருந்தது. நல்ல தருணத்தில் வந்து சேர்ந்திருப்பதை எண்ணி மகிழ்ந்தான் பாப்லா. 1/2 மணி நேரம் கடந்து வந்திருந்தால் ஏமாற்றம் மிஞ்சிருக்கும். இதற்குள் இந்த பெண் ஆமை முட்டைகளை ஈன்றுவிட்டு பள்ளத்தை மூடிவிட்டு இருக்கும். வயிற்றால் அழுத்தி அழுத்தி மணலை சமப்படுத்தியிருக்கும். பள்ளம் இருந்த சூடே தெரியாது. கூடவே மனிதர்களை ஏமாற்றி சற்று அப்பால் வெவ்வேறு திசைகளில் பள்ளங்களை மேலோட்டமாக பறித்து வைத்துவிட்டு தடமாறி கடலுக்கு போய்விடும். இதற்கிடையில் மழை பெய்தால் சுவடுகள் மறைந்து போகும். தடையும் கிட்டாது. முட்டைகள் புதைந்திருக்கும். குழியை கண்டுபிடிக்கவே முடியாது. 3 வாரம் காலம் ஓடிவிடும். மணலை உதறிக்கொண்டு ஆமை குஞ்சுகள் முட்டைகளிலிருந்து வெளிப்படும். அலை இரைச்சலை நோக்கி நகர்ந்து தாயை அணுக கடலுக்குள் புகழடைந்துவிடும். இப்பொழுது இந்த ஆமை முட்டைகள் முழுவதும் பாப்லாவிற்கு கிட்டிய வேட்டை. இவைகளை விற்றால் நிறைய பணம் கிடைக்கும். கிராக்கி உள்ள வாடிக்கையாளர்களிடம் விற்க வேண்டும். இடம், ஆள், நேரம் பார்த்து விலையை உயர்த்த வேண்டும். ஆமை முட்டை கிடைப்பது லேசா? அபூர்வமான பண்டம். குணம், சுவை அதிகம். போட்டி போட்டு கொண்டு வந்து மோதுவார்கள். தினமும் எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடிய பொருளா இது? முட்டையை ஊசியால் 3-4 இடத்தில் ஓட்டையிட்டு பின் வேக வைத்து எடுக்க வேண்டும். அதன் ருசியே அலாதி. சைவ உணவுக்காரர்களுக்கு கூட இதன் சுவை ஈர்க்கும். சுவைத்தவர்கள் சுவைக்க விரும்புவார்கள். கேட்ட விலையை கொடுத்துவிட்டு வாங்கி போவார்கள். அதனால் வசதி படைத்த போஜன பிரியர்களை முதலில் சந்திக்க வேண்டும். போனியை துவக்கி வைக்க இச்சகயம் பேச வேண்டும். பெண் ஆமை முட்டைகளை இட்டு முடித்ததும் நிதானமாக வெளிவந்து குழியை நிரப்பியது. மணலை தள்ளி மூடியது. பாப்லா பின்பக்கமாக சென்று அதன் காலை பிடித்து இழுத்து கடலை நோக்கி தள்ளிவிட்டான். கர்ப்பப்பை பாரம் இறங்கிய தளர்ச்சியில் அந்த பெண் பிராணி உடல் நீரில் தளர்ச்சி ஏற்பட்டு கடலுக்குள் போய் புகுந்து மறைந்தது. பாப்லா வெண்மையான மிருதுவான உருண்டைகளை அள்ளி அள்ளி கைப்பையில் போட்டுக்கொண்டான். உற்சாகத்துடன் குடிசைக்கு திரும்பினான். வயல் வரப்பு பாதையில் வந்து கொண்டிருந்தான். இருட்டு கவிந்திருந்தது. அடிக்கடி மின்னலும் திரிந்து கொண்டிருந்த மின்மினிகளும் வழித்தடத்தை புலப்படுத்தி கொண்டிருந்தன. வழியில் உள்ளூர் சிநேகிதன் சீரிகோத் எதிர்பட்டான். இருட்டில் இடித்துக் கொண்டார்கள். எவருடைய தென்னந்தோப்பிலோ தேங்காய்களை திருடி கோணிப்பையில் அடைத்து வருவது. வேலை வெட்டி இல்லாத போது இது ஓர் உபத்தொழில் அவனுக்கு. அட பாப்லாவா, எத்தனை முட்டைங்க சேகரிச்ச? 100க்கு மேல இருக்கும். சுத்தமா எடுத்துட்டேன். நல்ல ஆளப்பா நீ. ஆமை இனம் வளர வேண்டாமா? 2-3 விட்டு வந்திருக்கலாம் இல்ல? இதுல என்ன ஆயிட போகுது? எத்தனையோ ஆமைங்க முட்டை போட்டுக்கிட்டு தான் இருக்க போகுது. எல்லா முட்டைகளுமா நமக்கு கிடைக்கும்? இது வேற குறையா உனக்கு? இருவரும் பாப்லா குடிசைக்கு வந்து சேர்ந்தார்கள். பாப்லாவின் மனைவி அந்த நிசி வேளையிலும் இடுப்பு வலி எடுத்து அரற்றிக் கொண்டிருந்தாள். பேறுகாலம் நெருங்கிக் கொண்டிருப்பது தெரிந்தது. பாப்லா பதட்டமடைந்தான். நிலைமை உணர்ந்த சீரிகோத், ஏய், நீ ஓடி போய் மருத்துவச்சி அம்மாவை பாரிதாவை கையோடு அழைச்சிட்டு வா. ஓடு, நான் என் பெஞ்சாதியை உடனே அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு விரைந்தான்.
சிறிது நேரத்தில் இரு பெண்டுகளும் வந்து சேர்ந்தார்கள். பாப்லா நிம்மதி அடைந்தான். கம்பளியை வெளித்திண்ணையில் விரித்து நிம்மதியாக உட்கார்ந்து கொண்டான். மனைவி அரற்றுவது விட்டு விட்டு கேட்டுக்கொண்டிருந்தது. சீறிக்கொண்டு வீசும் கடுங்காற்றுடன் கடல் அலைகளின் கர்ஜனை கேட்டுக்கொண்டிருந்தது. வழக்கமான தினமும் கேட்கும் ஆர்ப்பரிப்பும் இதுதான். விட்டு விட்டு மழையும் பெய்தது. அருகில் உண்டினி மரத்தின் கிளைகளிலிருந்து சொட்டும் நீர்த்துளிகள் தரையில் பட்டு ஒலித்தன. களைத்து போன பாப்லா கண்ணயர்ந்தாலும் செவிப்புலன் உள்பக்கம் கவனிப்பில் இருந்தது. மனைவியின் அரற்றல் கேட்டுக்கொண்டே இருந்தது. இடையிடையே துணுக்குற்று கண் விழிப்பான். பிறகு கண்கள் சொருகும். உள்ளத்தில் பல உணர்வுகள் எழுந்து விரவின. பிள்ளைத்தாச்சிக்கு இது 3வது பேறுகாலம். முந்தைய 2ம் பிறந்த போதே மரித்தன. அப்பொழுது அவள் பட்ட வேதனை ஒப்பாரியிட்டு புலம்பியது. கண்ணீர் பெருகி முகம் மாறி பரிதாபமாகிய காட்சி. முட்டையிட்டு ஓய்வாக ஒடுங்கியிருந்த பெண்ணாமையை கடல் பக்கம் இழுத்து திருப்பிவிட்ட தன் இழிச்செயல். குழியிலிருந்து முட்டைகளை அள்ளி போட்டு கொண்ட அவசரம், மகிழ்ச்சி. திடீரென்று பாப்லாவின் கைகள் காணாமல் போயின. மறுத்து வச்சு பாரிதாயின் கிழக்கைகள் தென்பட்டன. பிரசவம் பார்த்துவிட்டு வெளியே வந்த பாரிதாயின் உள்ளங்கையில் தான் வைத்த 25 ரூபாய் மறைந்து ஆமை குட்டிகள் தென்படுவது. பாப்லா துடித்து போனான். கண் மயக்கம் நீங்கியது. பதைப்புடன் முற்றிலும் பார்த்து கொண்டான். தன்னிலை உணர்ந்தான். மின்னல் பளிச்சிட்டது. நண்பன் சீரிகோத் அவனை உலுக்கியதும் முழு நினைவு வந்து தட்டி மறைப்பின் மறுபக்கத்தில் மருத்துவம்மாள் நிற்பது தெரிந்தது. என்ன சமாச்சாரம்? சீரி விசாரித்தான். ஆண் பிள்ளை பிறந்துச்சு. பிள்ளையா? அதிர்ச்சி அடைந்தவன் போல் கேட்ட பிறகுதான் அவனுக்கு முழு விழிப்பும் ஏற்பட்டது. நண்பனின் கையை அழித்து பிடித்து கொண்டு எழுந்து நின்றான். பாப்லாவின் பரிதவிப்பு சீரிகோத்திற்கு புரிந்தது. அவனுக்கும் விசனம்தான். உன் தலைவிதி இப்படிதான் ஆயிருச்சு பாரு. பாவம் பெஞ்சாதி என்ன பண்ணுவா? மருத்துவ அம்மாளும் என் வீட்டுக்காரையும் சமயத்தில் வந்து உதவினாங்க பாரு. அதை நல்ல காலம்னு நினைச்சு ஆறுதல் பண்ணிக்க. பாப்லாவுக்கு மரண அடி கொடுத்தார் போல் இருந்தது. நின்றவன் சரிந்து சாய்ந்தான். தரையே மணல் பாங்கு மாதிரி அழுந்தி குழிவது போல் இருந்தது. உதவிக்கு வந்தவர்கள் மௌனமாக உள்ளே உட்கார்ந்திருப்பதை கவனித்தான். மனைவியின் கேவலும் புலம்பலும் ஈனசுரத்தில் கேட்டது. சிறிது நேரம் கழித்து தடுமாறிக்கொண்டே குடிசைக்குள் சென்றான். சிம்மினி விளக்கு புகைவிட்டு மினுக்கிக் கொண்டிருந்தது. மனைவி முணங்கி அழுது கொண்டிருந்தார். பாப்லா கலங்கி கண்களை துடைத்துக் கொண்டு மனைவியை பார்த்தான். தோல்வியடைந்த விரக்தியுடன் சலித்து போயிருக்கும் மருத்துவச்சி சீரிதாயை பார்த்தான். நண்பனின் மனைவி எங்கோ சூனியத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அங்கிருந்த அவலமான மௌனத்தை குலைத்துக் கொண்டிருந்த அலைவரிசை பாப்லாவை, அவன் உணர்வுகளை, மனசாட்சியை ஆத்திரத்துடன் சாடுவது போல் கடலில் கர்ஜித்துக் கொண்டிருந்தது. 2 பெண் மகவுகளுக்கு பிறகு ஜனித்த ஆண் பிரஜை இதற்கும் ஜீவிக்க கொடுத்து வைக்கவில்லை. இப்படி வரிசையாக பறிகொடுக்க நான் செய்த பாவம்தான் காரணமோ? பாப்லாவினால் தொடர்ந்து சிந்திக்க முடியவில்லை. இந்த சிசுவின் சடலத்தை புதைக்க வேண்டும். பால் தெளித்து சடங்கு செய்து கடனை தீர்க்க வேண்டும். நண்பன் சீரிகோத் மனதை கல்லாக்கிக் கொண்டு பஞ்சு பத்தையில் மரித்த சிசுவை மெல்ல எடுத்து வைத்து 2 கைகளிலும் ஏந்தி கொண்டான். கடற்கரையை நோக்கி நடந்தான். பாப்லா ஜடம் மாதிரி அவனை பின்தொடர்ந்தான். சிறு மண்வெட்டியை எடுத்துக்கொண்டான். மயான பகுதிக்கு வந்து சேர்ந்தான். இந்த பள்ளம் போதுமா? இன்னும் கொஞ்சம் ஆழம் தோண்டணுமா? நண்பன் கேட்டான். பாப்லா ஏதும் பேசாமல் குழியை மேலும் அகழ்ந்து ஆழமாக்கினான். நண்பனிடமிருந்து தன் வாரிசை வாங்கிக் கொண்டான். பஞ்சு பத்தைகளில் மூடியிருந்த சிசு ஒரு கணம் மறைந்து ஆமை முட்டைகளின் குவியலாக தென்பட்டது. வெளுப்பும் மென்மையும் வழவழப்புமான பொருளை தீண்டிய உணர்வு ஏற்பட்டது. பாப்லாவின் நடுங்கிய கைகளுக்கு அது சுமக்க இயலாத சுமையாக அழுத்தியது.
மனதை பாறையாக்கிக் கொண்டு தன் உயிர் சின்னத்தை குழியினுள் கிடத்தினான். எழுந்து நின்று நாலா பக்கமும் பார்த்தான் பாப்லா. விளங்காத வேதனை அவனை அல்லல் படுத்தியது. கூடவே விவரிக்க இயலாத மனமாற்றம், ஆறுதல் ஏற்பட்டது. இப்படியும் ஓர் அசந்தர்ப்பம் வாய்க்குமா? விதி. சில நாழிகைகளுக்கு முன்பு எந்த குழியிலிருந்து ஆமை ஈன்று நிரப்பிய முட்டைகளை மூச்சூடுமாக கையகப்படுத்தி வந்தோனோ, அதே குழியில் தன் ஜீவ சின்னத்தின் மேனியை கிடத்திருக்கிறான். இருவரும் நடைப்பிணங்களாக குடிசைக்கு திரும்பினார்கள். வயல் வரப்பின் தொடக்க இடம் வந்ததும் பாப்லா இடிந்து போய் நின்றான். நண்பனையும் நிற்க வைத்தான். சிசுவை சமாதிப்படுத்திய குழிப்பக்கம் உற்று பார்த்தான். இருட்டில் ஒன்றும் தெரியவில்லை. இருந்தும் குழிப்பக்கம் பார்த்து கொண்டு நின்றான். கால்கள் எழும்பவில்லை. விடியும் வரையில் இங்கேயே இப்படியே நிற்க வேண்டும் போல் ஒரு பதைப்பு. போதும், கிளம்பு பாப்லா. அங்கே பாருடா சீரி, அதோ பாரு, அங்கே என்னடா இருக்கு? ஏதும் தெரியலையே. இப்போ நாம குழியில போட்டு புதைச்சிட்டு வந்தோம் இல்ல, அந்த குழியிலிருந்து யாரோ எந்திரிச்சு கடல் பக்கம் போகிறத பாரு, போய்கிட்டு இருக்கிறத பாரு, அதோ பாருடா, தெரியுது. சொல்லிக்கொண்டே வரப்பிலிருந்து தாவி மணல் பரப்பில் கால்களை அழுந்த கடலை நோக்கி விந்தி விந்தி ஓடினான். விக்கித்து போன நண்பன் சில கணங்களுக்கு பின் பாப்லாவை தொடர்ந்து ஓடலானான்.